நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு விறுவிறுப்பான, அதே சமயத்தில் அமைதியான வாக்குப்பதிவு நடந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. 74.4% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஜெயலலிதா தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய தேர்தல் அப்படின்னால அரசியல் பரபரப்புடைய மையமாக மாறி போனது ஆர்கே நகர். இந்த இடைத்தேர்தலில் குற்றச்சாட்டுகளுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் மகேந்திரன் பிரதானமாக வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இந்த தேர்தலில் கள்ள ஓட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். மறு தேர்தல் வேண்டும் என்று டிராபிக் ராமசுவாமி கோரியிருக்கிறார். இந்த நிலையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் முடிந்திருக்கிறது. பல கட்சிகள் புறக்கணித்த நிலையிலும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. இந்த வாக்கு சதவீதம் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது 74.4%. இது உணர்த்தக்கூடிய உண்மை என்ன உள்ளிட்ட பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுல உண்மை இருக்கிறதா? கேள்விகளை கேட்போம். இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் அஇஅதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி அவர்கள், அஇஅதிமுகவுடைய மகளிர் அணி துணை செயலாளர், சிஎம்க்கு எதிராக போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய CM மகேந்திரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் மகேந்திரன் நம்முடைய இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு கண்ணதாசன் நம்முடைய இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இதே போல திரு டிராபிக் ராமசாமி, இடைத்தேர்தல் களத்தில் பங்கு கொண்ட திரு டிராபிக் ராமசாமி அவர்களும் இணைகிறார்கள். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். பிரதானமாக 2 வேட்பாளர்கள் இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள். வெரி எக்ஸலன்ட் பேனல் நான் சொல்லுவேன். நான் திரு கண்ணதாசன் அவர்கள்ட்ட தான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். இந்த வாக்கு சதவீதம் உணர்த்தக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. 74.4% வாக்குப்பதிவு. திமுக கழகம் இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறது. புறக்கணிக்க கேட்டுக்கொண்ட இந்த ஒரு கோரிக்கை எடுபடல அப்படின்னு தானே புரிந்து கொள்ளும் திரு கண்ணதாசன். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்காளர்கள், ஆதரவாளர்கள் உங்கள் முடிவுக்கு மாறாக இந்த தேர்தலில் செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தானே உண்மை? நிச்சயமாக கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஸ்ரீரங்கம் தேர்தலில் 90% வாக்குகள் கிட்டத்தட்ட பதிவாச்சு. ஏன்னா திராவிட முன்னேற்றங்கள் போட்டியிட்டது. இப்பொழுது இவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 82 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிவு செய்த போது 90% கிட்டத்தட்ட வந்தது. 82. இந்த இதுல 74.4 என்று சொல்லியிருக்காங்க டென்டேட்டிவா. இப்பொழுது இந்த தேர்தலை திராவிட முன்னேற்றப்பதற்கான காரணங்கள் பல இருந்தது. அந்த காரணங்கள் நாங்கள் சொன்ன காரணங்கள்லாம் மறைய தோழர்கள் கூட சரி, டிராபிக் ராமசாமி அதை வலியுறுத்தி இப்ப அதை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க நாங்கள் சொன்ன காரணங்களை. ஆனால் அதே சமயத்தில் இந்த வாக்களித்தவர்கள் எல்லாருக்கும் வாக்களித்து போய் யாருக்கு ஓட்டு போட்டுப்பாங்கன்னு தெரியாது. அது ஒரு அடிப்படையானது இல்ல. ஒரு இயல்பான புரிதல் என்ன, திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிச்சா உங்களுடைய ஆதரவாளர்கள், வாக்காளர்கள் இந்த தேர்தலில் புறக்கணிக்கணும் அப்படிங்கறது ஒரு இயல்பான எதிர்பார்ப்பு. அதாவது புறக்கணிந்தா கட்சி யாரையும் ஓட்டு போடாதீங்களா தடுக்கல. ஏன்னா நீங்கள் வாக்கு போட மாட்டாங்கன்னு சொன்னீங்களே. வாக்குகளை அதாவது வாக்குகள் யாருக்கு போட மாட்டாங்கன்னு கிடையாது. வாக்குகள் போய் செலுத்துவது ஜனநாயக கடமை. நீங்க புறக்கணிக்கிறீங்க, ஆதரவாளர்கள் வாக்காளர்கள் புறக்கணிப்பாங்க. தேர்தல் புறக்கணிப்பு என்பது வாக்குகள் பதிவை புறக்கணிப்பு. நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க தேர்தலை புறக்கணிக்கிறீங்க, உங்களுடைய வாக்காளர்கள் ஆதரவாளர்கள் புறக்கணிப்பார்களாங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொன்னீங்க? நிச்சயமாக தேர்தல் தான் புறக்கணித்தோமே தவிர தேர்தல போய் ஒரு கட்சி போய் நீங்களா ஓட்டு போடாதீங்க யாரும் சொல்ல முடியாது. எனக்கு அந்த சந்தேகம் முன்னாடியே எழுந்தது. இதே ஆயுத நிகழ்ச்சியில் எழுந்தது. உங்க கட்சியோட மற்றொரு செய்தி தொடர்பாளர்கிட்ட கேட்கும்போது உங்களுடைய வாக்காளர்கள் ஆதரவாளர்கள் புறக்கணிப்பார்கள் அப்படின்னு கேட்டேன். அதற்கு அவர் என்ன சொன்னார் அப்படிங்கறத உங்களுக்கு நினைவூட்ட விரும்புறேன். திரு கோவி செழியன், தேர்தலை நீங்க உங்க கட்சி புறக்கணிக்கிறது, நிச்சயமாக உங்களுடைய தொண்டர்களும் ஆதரவாளர்களும் இந்த தேர்தலை புறக்கணிப்பாங்களா? ஏனென்றால் உங்களுடைய கட்சி இதே தொகுதியில 2011 52,000 வாக்குகள் பெற்றிருக்கிறது. 2014 இந்த அசம்பிளி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 48,000. ஒரு 50,000 வாக்குகள் அப்படின்னு புரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வளவு இந்த வாக்காளர்கள் புறக்கணிப்பாங்களா? திராவிட முன்னேற்ற வாக்காளர் புறக்கணிப்பார் நிச்சயமாக. இன்னும் ஆதரவு இருக்கு. இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை மீது நம்பிக்கைக்குரிய வாக்காளர்கள் தேர்தலை புறக்கணிப்பார். இந்த தேர்தலை நீங்க உங்க கட்சி புறக்கணிக்கிறது, நிச்சயமாக உங்களுடைய தொண்டர்களும் ஆதரவாளர்களும் இந்த தேர்தலை புறக்கணிப்பாங்களா? ஏனென்றால் உங்களுடைய கட்சி இதே தொகுதியில 2011 52,000 வாக்குகள் பெற்றிருக்கிறது. 2014 இந்த அசம்பிளி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 48,000. ஒரு 50,000 வாக்குகள் அப்படின்னு புரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வளவு இந்த வாக்காளர்கள் புறக்கணிப்பாங்களா? திராவிட முன்னேற்ற வாக்காளர் புறக்கணிப்பார் நிச்சயமாக. இன்னும் ஆதரவு இருக்கு.
இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை மீது நம்பிக்கைக்குரிய வாக்காளர்களும் தேர்தலை புறக்கணிப்பார். அவர் சொல்றதுபடி பார்த்தா இன்னைக்கு வாக்கு சதவீதம் குறைந்திருக்கணும், மாறா கூடியிருக்கிறது. 2011 72.72% வாக்குகள் இந்த தொகுதியில பதிவாயிருந்தது. 2014 இந்த அசம்பிளி செக்மெண்ட்ல 64%. இதையெல்லாம் விட கூடி இருக்கிறது. உங்களுடைய தொண்டர்கள் நீங்க எடுத்த நிலையை எடுக்கல இல்ல. அதாவது அவர் மரியாதை தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறாரு. ஆனால் தலைமை கழகம் என்பது அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை நீங்கள் யாருக்கும் ஓட்டு போடாதீங்க, திராவிட தொண்டர்கள் ஓட்டு பண்ண சொல்லல. ஏன்னு கேட்டா தொண்டர்கள் பெரும்பாலும் தலைமை கழகம் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் முடிவு எடுப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு ஜனநாயகபூர்வமான கட்சி நீங்க எல்லாம் வாக்கு போடாங்க, தொண்டர்கள் பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக. அவங்க யாருக்கு வாக்களித்திருப்பார்கள் என்பதை நோட்டாவுக்கு போட்டிருக்கலாம் அல்லது வேறு வேட்பாளர்கள் போட்டிருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கலாம் செய்யுது. எதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா தொடர் சி மகேந்திரன் அவர்களுக்கோ நோட்டாக்கு வாக்களித்திருக்க முடியும். சோ உங்களுடைய வாக்குகள் திமுகவுடைய பங்கேற்போடு போயிருக்கக்கூடிய வாக்குகள் இந்த இருவருக்கு அல்ல நோட்டாக்கு தான் இல்ல. அதாவது என்ன கேட்டீங்கன்னா இவங்க அத்தனை பேரும் போய் 28 அமைச்சர்கள், 50 எம்பிக்கள், 150 எம்எல்ஏக்கள் எல்லாம் 100% வாக்களிப்பு ஏற்படுத்துவோம், அத்தனை பேரும் ஓட்டு போட வைப்போம்னு சொல்லி இறங்கினாங்க. ஆனால் 74% தான் அங்க பதிவாகி இருக்குது என்று சொல்லும் பொழுது இந்த வாக்கு வித்தியாசமே கிட்டத்தட்ட இந்த இத்தனை படைபலத்துக்கு அது மிகப்பெரிய மிக கணிசமா கூடியிருக்கு. 2014 தேர்தலில் பணபலம் 2014 இந்த அசம்பிளி செக்மெண்ட்ல 64% வாக்கு, அதை விட பார்த்தா 10% கூடி. ஒவ்வொரு ஆண்டு வாக்காளர் பட்டியல் திருத்தப்படுகிறது. சென்னை போன்ற நகரங்கள்ல ஷிப்டிங் எல்லாமே நிறைய நடந்துட்டு இருக்கும். ஆக அதன் அடிப்படையில் வச்சு சொல்லவே முடியாது. பல்வேறு இடங்களில் மாற்றம் காரணங்கள் இருக்குது. அவ்வாறு வாக்கு சதவீதம் மாறுவதற்கு இங்க கிட்டத்தட்ட தோழர்கள் எல்லாம் வேட்பாளர் தாக்கல் பண்ண பிறகுதான் வேலையை ஆரம்பிச்சாங்க. ஆனா தேர்தல் கமிஷனுடைய ஒத்துழைப்போட தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால உங்களுடைய வாக்குகள் பதிவாயிருக்கு. இந்த இருவர்ல ஒரு பதிவாக இருக்கலாம் தான் நான் சொல்றேன். அதுதான் தெளிவாகுது. ஏன்னா உங்களுடைய வாக்கு பாத்தீங்கன்னா 20-25% கடந்த தேர்தல்கள் இருந்திருக்கு. 48,000 வாக்கு, 58,000 வாக்கு வாங்கிருக்கீங்க. 20-25% இல்ல, அது குறைஞ்சிருந்தா இல்ல, அந்த 20% பதிவாகல. அவ்வளவுதான் இல்ல. 2014 72 தான் பதிவாகுது. 2014 64, 2011 72% பதிவாகுது. அதோட கூடுதலா பதிவாகுது. அப்படின்னா இன்னைக்கு 50% தான் பதிவாயிருக்கணும். உங்களுடைய தொண்டர்கள் வாக்களிக்காமல் இருந்திருந்தால் வாக்களிச்சா அந்த இருவருக்கு வாக்களிச்சிருக்கணும் இல்லையா? இல்ல, இவங்களுடைய முயற்சி 100% நீங்க சொல்ற மாதிரி 20% வாக்களிக்கணும். எங்களோட தொண்டர்களாக தான் இருக்க முடியும். ரைட். நான் திரு சி மகேந்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த தேர்தல் எப்படி நடந்து முடிந்தது? மற்ற கட்சிகள் இது நியாயமா நடக்காது, முறைகேடுகள் நடக்குங்கிற குற்றச்சாட்டுகளை வைக்க இந்த தேர்தலில் போட்டியிடுவதுதான் சரியான ஜனநாயக நடைமுறை அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க போட்டிட்டு இருக்கீங்க. எப்படி இருந்தது இந்த தேர்தல்? இந்த தேர்தல் ஜனநாயக நடைமுறைகள் எல்லாம் முற்றாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு தேர்தல் தான். அது தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் நினைக்கிறேன். அதனுடைய ஆரம்பத்திலிருந்து நம்ம தொடர்ந்து பார்க்கிற போது ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் போட்டியிடுறப்ப அது தன்னுடைய அரசியல் இயக்கத்தை முன்னெடுக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலும் அதற்கென்று சில அரசியல் கொள்கைகள், இந்திய அளவிலான அரசியல் கொள்கைகள், தமிழ்நாடு அளவிலான அரசியல் கொள்கைகள் இவையெல்லாம் இருக்கிறது. ஆனால் அதற்கு மாறாக ஒரு 28 அமைச்சர்கள், 100-200 நெருக்கமான சட்டமன்ற உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாருமே அந்த தொகுதியில முகாமிட்டு ஓட்டுக்களை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு தன்மைக்கான ஒரு மைண்ட் தான், ஒரு பிரெயின் வாஷ் சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரியான முறைகளில் தான் அதை தொடங்கினார்கள். கடைசி நேரத்தில் அதுல ஏதோ ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. என்ன காரணம்னு என்னால் அது கண்டறிய முடியல. ஆனாலும் கூட குழப்பங்கள்லாம் என்ன குறிப்பிடுறீங்க? பணம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் விமர்சனம்னா இதுல ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் இல்லை அப்படின்னு அந்த வாதத்தை நீங்க அதாவது ரொம்ப பெரிய ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி என்ன அப்படின்னாக்க, இந்த தேர்தலை பொறுத்தவரையில் மக்கள் பிரச்சனைகள், அரசியல் இவை புறக்கணிக்கப்பட்டு பணம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமே முற்றும் முழுவதுமாக கடந்த ஒரு மாத காலமாக அது விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அது ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சின்னு நினைக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய ஜனங்கள், எல்லா ஜனங்களும் அதை பற்றியே சுத்தி வர்றது மாதிரியான ஒரு சூழல் இருந்திருக்கு. அது ஒரு பெரிய வீழ்ச்சி.
ஸ்ரீரங்கம் தேர்தலை கம்பேர் பண்ணும்போதோ இல்லாட்டி மற்ற இடைத்தேர்தல்களை கம்பேர் பண்ணும்போதோ இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பணம் விளையாடியது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் மிக மிக கணிசமான அளவுக்கு குறைவா இருந்திருக்கு அப்படின்னா மிக அப்படி எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா ஸ்ரீரங்கம் தேர்தல்ல பதிவான கம்ப்ளைண்ட்ஸ், இதுல பதிவான கம்ப்ளைண்ட்ஸ் அதுக்கு நீங்க கம்ப்ளைண்ட்ஸ் பத்தி மட்டுமே முடிவெடுக்க கூடாது. அதுதான் எலெக்ஷன் கமிஷனும் ஊடகங்கள் உட்பட நீங்க எல்லாருமே செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னாக்க, ஒரு கம்ப்ளைண்ட்ங்கிறத ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்தால் மட்டும்தான் அதை எடுக்கணும். இதேதான் சக்சேனாவும் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கம்ப்ளைண்ட் வரல அதனால குற்றங்களே இல்ல அப்படிங்கிற அளவுல சொல்றாரு. ஆனால் நடைமுறையில ஒவ்வொரு இடங்கள்லயும் நாம பாக்குற போது சொந்த அனுபவம்னு ஒண்ணு இருக்கு, மக்கள் அனுபவம் இருக்கு, ஊடக அனுபவங்கள் இருக்கு. இந்த உங்களுடைய ஊடக அனுபவங்கள் அப்படின்னு நீங்க எடுத்து பாக்குற போது ஸ்ரீரங்கத்தை விட ரொம்ப கூடுதலா எக்ஸ்போஸ் பண்ணப்பட்ட இடம் எது அப்படின்னாக்க ஆர்கே நகர் தான். ஆர்கே நகர்ல அது சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க கொடுக்கப்பட்ட துணிமணியிலிருந்து மற்ற பணம் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் இவை எல்லாம் ஒரு சிஸ்டமைஸ் பண்ணி அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வருது. அதனால அந்த கம்ப்ளைண்ட்ங்கிறது மட்டுமே வச்சு செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஆனால் பணம் ஊழல் என்பது மிக கூடுதலாக அது நடந்திருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு மேல மிகப்பெரிய அளவுல பூத் கேப்சரிங். இது நான் பகிரங்கமாக நம்முடைய தேர்தல் ஆணையத்தை நான் குற்றம் சாட்டுகிறேன். சக்சேனா இன்னைக்கு நம்ம ரொம்ப யோக்கியமான முறையில் அந்த தேர்தல் நடந்ததாக அவர் சொல்லுகிறார். அவர் மேலேயே அகில இந்திய அளவில் நாங்க கம்ப்ளைண்ட் பண்றதா இருக்கிறோம் சக்சேனா மேல. ஏன்னா அவருடைய கிரெடிபிலிட்டி சம்பந்தப்பட்ட ஆழமான அபிப்பிராயங்கள் இருக்குது. ரொம்ப வெளிப்படையாகவும் ரொம்ப ஆழமாகவும் என்னுடைய கண்ணுக்கு முன்னாலேயே எப்படி பூத் ரீக்கிங் இருந்தது, அதிகாரிகளோட நான் நேரடியாக ஏஜென்ட்கள் இருந்திருப்பாங்க, ஒவ்வொரு பூத்லயும் இருந்திருப்பாங்க, அதையும் மீறி இந்த பூத் கேப்சரிங். அதாவது ஏஜென்ட்கள் என்பது ஒரு சாதாரணமான தோழர்களை கொண்டு போய் நாங்க அங்க பிக்ஸ் பண்றோம் ஒவ்வொரு இடங்கள்லயும். அரசு அதிகாரிகளும் அதே போல அதிமுக இருக்குனாக்கா அதிமுக என்ன பண்றாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமா சுயேட்சைகள் ஒரு 4-5 பேரை போட்டு அது கூட சேர்த்து ஒரு 15-10 பேருக்கு குறையாத அளவில் அவர்களுடைய நபர்களை இங்கே வைத்து விடுகிறார்கள். இந்த 28 சுயேட்சைகள்ல இந்த 28 வாக்காளர்கள் 6-7 பேர் இது அதிமுக மட்டும் கிடையாது, ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே செய்யக்கூடிய விஷயத்தை நான் அந்த ஊடகத்தில் நான் சொல்ல விரும்புறேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க இந்த பூத் கேப்சரிங் பூத் கேப்சர் பண்றதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க, சுயேட்சைகளில் ஒரு குரூப்பை தனக்கு சாதகமான நபர்களை அதில் இணைத்து வைத்து விடுவார்கள். அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி நேரத்தில் பூத் கேப்சருக்கு அவங்களும் ஹெல்ப் பண்றது மாதிரி மாறிடுவாங்க. அப்ப தனியா இருக்கக்கூடிய ஒரு நபர் 2 நபர் இவங்களால தடுத்து நிறுத்த முடியாது. மட்டுமல்ல அது அதிகாரிகள் மற்றவங்க இதெல்லாம் அதுல கூட இருந்து இது பண்ணுவாங்க. இப்ப நாங்க தேர்தல் ஆணையத்துல 27 தொகுதிகளில் 27 வாக்குச்சாவடிகளில் முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை புகாராக அளித்திருக்கிறோம். பூத் கேப்சரிங், வாக்குக்கு பணம் உள்ளிட்ட சகல விஷயங்களும் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. திரு டிராபிக் ராமசாமி அவர்களுடைய அவரும் நிறைய புகார் பட்டியல் வைத்திருக்கிறார். இதை தாண்டி மறு தேர்தல் வர வேண்டும் என்பதும் அவருடைய கோரிக்கை. அதையும் கேட்டு உங்கள்கிட்ட அந்த வாதங்களை கொண்டு வரேன். திரு டிராபிக் ராமசாமி, என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உங்களுடைய குற்றச்சாட்டு என்ன? குற்றச்சாட்டு என்னன்னா, காலைல 10:30 மணிக்கே பூத்துல எந்த போலீஸும் கிடையாது, பூத்துல பப்ளிக் தெரியாது. இவங்க கட்சிக்காரங்க பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போய் போட்டோ எடுத்து இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறேன். என் வண்டி அடிக்கிறாங்க, ஆள் அடிக்கிறாங்க, நீ பேப்பர்ல பாத்துருப்பீங்க. ஒரு கவுன்சிலரை வச்சு கேவலமா பேச வச்சு அந்த இன்ஸ்பெக்டர் போஸ் ஆர்வம் சேர்த்துட்டாங்க, நீ பேப்பர்ல பாத்துருப்பீங்க. இதை விட வேற சொல்றதுக்கு விரும்பல. இவங்க எலெக்ஷன் நடத்தல, ரவுடிசம் பண்ணாங்க. இப்ப 4 மணிக்கு கூட 174 174 பூத்துல உள்ளுக்குள்ள போய் பார்த்துட்டு வரேன். 100கணக்கான உள்ளுக்குள்ள உட்காந்து அந்த ஓட்டை அப்படியே மைகுள்ள போட்டு வர்றாங்க. நான் போட்டோ எடுத்துனால பெரிய மீடியாவே அடிக்க போயிட்டாங்க. 100 பேர் கல்ல அடிச்சாங்க வண்டியை. கம்ப்ளைண்ட் கொடுத்து போது அஞ்சு லட்சம் தலைமையில ரோட பிளாக் பண்ணிருக்காங்க. அந்த படம் எடுத்து அனுப்பிச்சிருக்கேன். நீங்க ரோட பிளாக் பண்ணிருக்காங்க. எனக்கு கட்சியால குத்தி தான் போவேன்னு பப்ளிக் சொல்றாங்க. இதுதான் எங்களுடைய நடந்த தேர்தல். இன்னைக்கு உண்மையிலேயே திங்கட்கிழமை வழக்கு போட்டிருக்கேன். மறுதேர்தல் வரணும், இந்த தேர்தல் செல்லாது. எழுப்புரை சேர்ந்த ஒரு ஆளுங்கட்சி கவுன்சில் அந்த தொழில ஓட்டு போட்டு போறாங்க. அவ்வளவு தைரியமா நடக்குது. சிஆர் சரஸ்வதி அவர்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய முதலமைச்சர் அவங்க போட்டியிடக்கூடிய தேர்தல் அப்படிங்கிற பொழுது இந்த எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நடப்பதுதானே முறையாக இருக்கும். குற்றச்சாட்டு சொல்றது யாரு?
நிற்கவே இல்லாத திமுக குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நிற்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், பூத் கேப்சர் பண்ண வேண்டிய அவசியமோ, மக்களை மிரட்டி வாக்கு வாங்க வேண்டிய அவசியமோ, பணம் கொடுத்து ஓட்டுகளை வாங்க வேண்டிய அவசியமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடையாது. நான் முடிச்சிடுறேன். ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி இன்னைக்கு 65% உயர்ந்திருக்கு. இன்னைக்கு நிக்கிறது பிரதான கட்சியான அதிமுக தான் ஒரு பெரிய கட்சியாக நிக்குது. 2014 தேர்தலில் 43-44%. இப்போ 65%. சமீபத்தில் குமுதம் ரிப்போர்ட்டர் ஒரு பத்திரிகை எடுத்து நான் வந்து கொண்டு வரல. எடுத்துக்கிட்டா 2014 தேர்தலில் 43%, 44%. சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட் இஸ் 100%. ரெண்டாவது, கம்யூனிஸ்டுகளுடைய வாக்கு வங்கி என்ன என்பது எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீரங்க தேர்தலில் அவருடைய வாக்கு வங்கி என்ன, இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுக்கு வாக்கு வங்கி என்ன என்பது எல்லாருக்குமே தெரியும். இவர்கள் எழுந்திருக்கும் போது வாக்கு வங்கி கிடையாது, டிராபிக் ராமசாமிக்கு ஏது வாக்குன்னு கேட்கறீங்க. அப்படி இருக்கும்பொழுது இவ்வளவு அமைச்சர்கள் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஒரு தொகுதியில குவிய வேண்டிய அவசியம். பலமுறை இதே டிபேட்ல சொல்லியிருக்கேன் மிஸ்டர் ஹரி, நாங்கள் அமைச்சர்களாகவோ பதவிக்காகவோ போகவில்லை. ஒரு கட்சியின் தொண்டர்களாக எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய கட்சியின் தலைவர், ஒப்பற்ற தலைவர் அம்மாவுக்காக நாங்க வந்து அங்க போய் வேலை பார்த்தோம். நாங்க சகோதரர் கண்ணதாசன் சொன்னார், இவ்வளவு பேர் வேலை பார்த்து கூட 74% தானே ஆச்சுன்னு. நாங்க யாரையும் வற்புறுத்தி 100% நாங்க போட்டு காட்டுவோம், சபதெல்லாம் போடல. எங்க கடமை, நாங்க போய் ஓட்டு கேட்டோம். வாக்களித்த மக்கள் இன்னைக்கு அதிக அளவில் பெண்கள் வாக்களித்து இருக்காங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, பெண்களுடைய வாக்கு அனைத்தும். நீங்க உங்க தந்தி டிவி கேமரா தான் இங்க இருந்ததா இல்லையா? நம்முடைய டிராபிக் என்ன சொல்றாரு, காலையில இருந்து அராஜகம் நடக்குதுன்னு. அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட இத்தனை ஊடகங்கள் கிடையாது. இப்பொழுது எத்தனை ஊடகங்கள் இன்னைக்கு இருக்கு, எத்தனை கேமரா காலையில இருந்து ஆர்கே நகர்ல இருக்கு, எத்தனை செய்தியாளர்கள் அங்க குவிந்து இருப்பாங்க, வெப்சைட் கேமரா வைக்கப்பட்டிருக்கு. அங்க கள்ளவோட்டு போடுறாங்க கண்டுபிடிக்க மாட்டீங்களா? அங்கேயே கள்ளவோட்டு போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சார்? நிக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இயக்கம். எதிர்த்து நிற்பவர்கள் கம்யூனிஸ்டும் சுயேட்சைகளும். இங்க நாங்க கள்ள ஓட்டு போட வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன வந்தது? மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க தயாரா இருக்கும் போது கள்ள ஓட்டு போட வேண்டிய அவசியம் எந்த காலத்திலையும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடையாது. அதை நாங்க செய்யவும் மாட்டோம். சிறிய ரிபட்டல் திரு மகேந்திரன் ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கிறது. இதுக்கு உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? என்னுடைய ஆதாரமே இருக்கு. அதாவது வந்து தேர்தல் ஆணையத்துல எந்தெந்த இடத்துல யார் யார் கள்ள ஓட்டு போட்டாங்க, எவ்வளவு போட்டாங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கு. அது நாங்கள் தேர்தல் கமிஷன்ல அதை நம்ம சொல்ல இருக்கிறோம். அருமை சகோதரி சரஸ்வதி சொன்னாங்க, வந்து இப்ப வந்து நாங்க வந்து ஏன் வந்து இப்படி எல்லாம் செய்யணும், அவங்களே ரொம்ப தெளிவா சொல்றாங்க. கிண்ண சாதனை நிகழ்த்த வேண்டும் என்பது அவங்களுடைய நோக்கம். உள்ளதிலே ரொம்ப கூடுதலான ஓட்டு. ஜனநாயக நெறிமுறைகளை பாதுகாத்து அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து வாக்குகளை பெற வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம் அல்ல. அல்லது எலெக்ஷன் வெற்றி தோல்விங்கிறது நோக்கம் அல்ல. உலகத்திலே யாரும் பெறாத வெற்றியை எங்க அம்மா பெறணும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, ஏதாவது தவறான வழிகளில் போய் தான் ஓட்டுகளை சேகரிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆகுது? மந்திரிகளுக்குள்ளே போட்டி இருக்கு. எந்த மந்திரி கூடுதலா ஓட்டு வாங்கினாரு, என்ன மாதிரி செஞ்சு அவர் ஓட்டு வாங்கினாரு, மந்திரிகள் பிரச்சாரங்கள் இடம்பெறுவதோ இல்லாட்டி அப்படி ஒரு போட்டி இருக்குமே, ஆனால் அது ஆரோக்கியமான விஷயம். அது தவறு எங்க நடந்திருக்கு? இல்ல, அதாவது தவறான வழிகளின் மூலம் ஓட்டுகளை கூடுதலாக பெறுவதற்கு மந்திரிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த இடைத்தேர்தல் அப்படின்னு வரும்போதே இந்த ஃபார்முலா இருக்கு பாருங்களேன், இந்த பை எலெக்ஷன் ஃபார்முலான்னு சொல்றோம்ல, அது என்ன அப்படின்னாக்க ஓட்டை கூடுதலாக பெறுவதற்கும் தந்திரமாக பெறுவதற்கும் மக்களை எப்படி ஏமாற்றி அதுல இருந்து ஓட்டுகளை பெறுறதுக்குமான ஒரு விஷயம் தான் அது. அப்ப ஒரு மந்திரி வந்து தான் கூடுதலா தன்னுடைய ஒரு 3 வார்டு 4 வார்டு ஒரு பகுதியை எடுத்திருக்காருன்னா கூடுதல் ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இதெல்லாம் சேர்ந்துதான் வருது. இங்க என்ன விஷயம்னா ஓட்டு வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நேர்மை சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு நேர்மையான ஒரு தேர்தல் நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? அது சொல்லவே முடியாது. திரு டிராபிக் ராமசாமி அவர்கள்ட்ட கேட்கிறேன். இன்னைக்கு பல விதிமீறல்கள் இருந்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் சரியா செயல்படல, விதிகளின் படி நடக்கல, கூட்டமா இருந்திருக்கிறாங்க, பூத் கேப்சர் பண்றாங்க, மறுதேர்தல் வேணுங்கிற வரைக்கும் நீங்க குற்றச்சாட்டு வைத்திருக்கிறீங்க. எல்லாருமே இந்த ஒரு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கடைபிடிக்க கடமை கொண்டவர்கள் இல்லையா? உங்க மீதும் இந்த தேர்தலில் குற்றச்சாட்டு வைக்கப்படுது. உங்க மீதும் குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இன்னைக்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி இந்த ஒரு வாகனத்தை 200 மீட்டருக்கு முன்னாடி வச்சிடணும், நீங்க வாகனத்தை தாண்டி எடுத்துட்டு போக கூடாதுன்னு இருக்கு. நீங்க நேர வாகனத்தை எடுத்துக்கிட்டு நீங்க பூத்துக்குள்ள போயிருக்கீங்க. இந்த தொகுதி கார்பாஸுக்கு போலாமே, கார்பாஸ் இருக்க வேண்டிய அதுலதான் பிரச்சனை இருக்கு. சாரி,
ஆர்ப்பாசம் தான் போலாம். ஆர்ப்பாசம் உள்ள போலாம். பிறகு ஏன் வந்து மற்ற சக வேட்பாளர்கள் பிரச்சனை எழுப்பினாங்க? சக எதிர்கட்சி அதிமுக ஆளுங்கட்சியினர் பிறகு ஏன் பிரச்சனை எழுப்புறாங்க? அவங்களுக்கு வேலை கிடையாது, ரவுடிசம் மட்டும் தான் வந்தாங்க. இது வந்து உண்மையில என்ன சொல்றது புரியல. ஒரு கார் பார்த்து கொடுத்துருக்காங்க, 27 30 இதெல்லாம் போலாம், தப்பு கிடையாது. கேண்டிடேட் அவ்வளவு போலாம். நேரடியா உள்ள வரைக்கும் போனீங்க. கார்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடைமுறை அறிவிக்கப்பட்ட பிறகு வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தணும்னு ஒன்று காப்பாத்து இருந்தாலும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் நடைமுறை வந்த பிறகு அங்க என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே தமிழ்நாட்டுல 01 இருந்து 90 வரைக்கும் உள்ள வண்டிகள் அவ்வளவு இருந்துச்சு. என்ன இந்த தேர்தலான இந்த விதிமுறைகளை பார்த்துச்சு? ஏன் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாரு இங்க அவர் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, அங்க ஒரு வாக்குச்சாவடி பக்கத்துல கட்சி வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஓட்டு போட வந்திருக்காரு, அவர் வண்டியில வராம எதுல வருவாரு? வெளியாட்கள் வந்து எதுவுமே கிடையாது. அங்க லோக்கல் கட்சிக்காரங்க தான் மதுசூதனன் ஓட்டு போட வந்திருக்காரு. வேற குற்றச்சாட்டு நீங்க இந்த தேர்தல பிரதானமா வைக்கிறீங்க? எல்லாமே ஒண்ணும் சரி நடக்கலையே. ஒரு மறு தேர்தல் வேணுங்கிற அளவுக்கு நீங்க காலையில ஒரு கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க, மறு தேர்தல் வரணும், வந்து இந்த முடிவுகள் அறிவிக்க கூடாது அப்படின்னு. அந்த அளவுக்கு போயிருக்குங்கிறீங்களா? போயிட்டேன், அதெல்லாம் இருக்கு என்கிட்ட. சொல்லிட்டோம், நிச்சயமா நடக்கும். எப்படினாலும் மறுதல் நடக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே போட்ட வழக்கில் நீதி சத்யநாராயணன் கொடுத்திருக்காரு, இந்த பிரச்சனை எலெக்ஷன் போயிட்டா போடுங்கன்னு. அந்த கல்லெட்டு அடிக்கும் போதே அந்த இது பிரச்சனை கொண்டு புகாரே எடுக்க மாட்டேன் போலீஸ்காரன். அது சத்யநாராயணன் லெட்டர் பாருங்க. இல்ல இல்ல, அண்ணா வந்து டிராபிக் ஜாம் பண்ணிருக்காரு, அங்க பிரச்சனையை உருவாக்கி இருக்காரு. அதன் பிறகுதான் அங்க பிரச்சனை வெடிச்சிருக்கு. பிறகு அதிகாரிகள் வந்து 2 பேரும் சமாதானப்படுத்தி அமைச்சிருக்காங்க. அண்ணன் அவர்கள் ரோட்ல இருந்து டிராபிக் ஜாம் பண்ணிருக்காரு, தேர்தல் நடக்கும் போது வாக்குச்சாவடிக்கு பக்கத்திலேயே. அதனால் வந்து அதிமுக மட்டுமே குற்றம் சொல்வது என்பது அவர் வந்து அது நல்லா இல்லை. அவருடைய வயதுக்கு நான் அவரை ஏற்று பேச விரும்பல. இருந்தாலும் அவர் வந்து இன்னைக்கு காத்தால அவர் பண்ண பிரச்சனை அந்த அளவுக்கு நடந்திருக்கு. ஒரு தேர்தல் நடக்குதுன்னா ஒரு வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் அவங்க சீஃப் மினிஸ்டர்ல அன்னைக்கு 27 வர அன்னைக்கு ரோட பிளாக் பண்ணி அவர் கேஸ் போட்டிருக்கேன். தனிப்பட்டது கிடையாது. உங்க தலைவர் கருணாநிதி போனார்னா 2010 தலைவர் கலைஞர் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க விடல. வேட்பாளர் தான் அவங்க வந்து வேட்பாளர் வர முடியாது. அந்த தொகுதி அந்த தொகுதிக்குள்ள போகும்பொழுது எதற்காக அவங்க இதுல வாகனத்தில் இருக்கக்கூடிய தேசிய கொடிக்கு பதிலாக கட்சி கொடி மாற்றப்படுது? உள்ள போகும்போது வேட்பாளரா போறாங்கிறதுக்காக அம்மா ஒரு முதலமைச்சர் இறங்கி ரோட்ல நடந்து போனீங்களா? அப்புறம் எந்த கருணாநிதி நான் கேட்கிறேன், இவர்களுடைய தலைவர் கருணாநிதி எத்தனையோ தேர்தலை சந்திச்சிருக்காரு. வயது காலங்களில் சின்ன வயசுல இருக்கும் நடந்து போயிருக்கலாம். ஆனா பிறகெல்லாம் போவாங்க, பாதுகாப்புல தான் போவாங்க. சகோதரி சி.ஆர். சரஸ்வதி, இது வந்து எதிர்கட்சிகள் பல கட்சிகள் புறக்கணிக்கக்கூடிய தேர்தல இது வந்து 2016 பொது தேர்தலுக்கான முன்னோட்டம் அப்படின்னு அழைப்பது அப்படிங்கறத பொறுத்த பல கட்சிகள் புறக்கணிப்பதற்கு அதான் காரணம். இவர்களுக்கு வந்து இன்றைக்கு அம்மாவுக்கு இருக்கிற வாக்கு வங்கி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இந்த தேர்தலில் போட்டியிட்டு கம்மியான வாக்குகளை வாங்கினால் வரப்போற சட்டமன்ற தேர்தலில் மற்ற கூட்டணிகளோட பேரம் பேச முடியாது. நான் கேட்கிறேன், யாருக்குமே நிக்கக்கூடிய தைரியம் இல்லை என்பதை நிரூபிச்சிருக்காங்களா இல்லையா? ஏன் திமுகவே சொல்லுது தளபதி ஸ்டாலின் சொல்றாரு, இவங்க தளபதி ஸ்டாலின் அவர் சொல்றாரு. நான் சொல்றேன், நான் காரணம் சொன்னோம். திமுக ஆட்சியில நிறையப்படி தேர்தல் நடக்கிறது. 2034
234 தொகுதிக்கும் நாளைக்கே தேர்தல் வந்தா சந்திக்க தயார்னு சொல்றாங்க. நிக்க வேண்டியதானே? மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா. நிக்க வேண்டியதானே? நீங்க ஏன் 5 தொகுதிகளுக்கு இளைஞர்கள் விட்ட 5 தொகுதிக்கு தேர்தல் என்ன காரணத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்கிறதோ அதே குற்றச்சாட்டு திமுக ஆட்சியில் நடந்த இடைத்தேர்தலில் அவர்கள் வாக்கிய வாங்குகளும் அவர்களுடைய வாக்கு எண்ணிக்கையும் மற்ற கட்சிகள் வாங்கிய வாக்குகளையும் நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்த இடைத்தேர்தலில் நாங்கள் வாங்கியது மற்ற கட்சிகள் டெபாசிட்டே போனாங்க. நீங்க புறக்கணித்த இடைத்தேர்தல்கள்ல வாக்கு சதவீதம் நல்லா இருந்தது, 70% தாண்டி இருந்தது. என்ன குறைஞ்சு போச்சு? பெண்ணாகரத்துல நீங்க டெபாசிட் பாமக ஜாதி அரசியல் பண்ண இடம். ஜாதி அரசியல் பெண்ணாகரம் இடைத்தேர்தல் 2010 நடக்குது, 2011 பொது தேர்தல். பெண்ணாகரம் இடைத்தேர்தல் 2011 பொது தேர்தலுக்கான முன்னோட்டம், அதற்கான சமிஞை அப்படின்னா நீங்க ஏத்துட்டு இருக்கோமா? நீங்க பிரச்சாரம் பண்ணாங்க இது வரக்கூடிய பொது தேர்தலுக்கான முன்னோட்டம் அப்படின்னாங்க. நீங்க அதை ஏற்கல. அன்னைக்கு டெபாசிட் இன்னைக்கு அதிமுக இழந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு இடைத்தேர்தல பொது தேர்தல் திமுக ஆட்சியில் இருந்த மின்சார வெட்டு அவர்களுடைய அன்றைக்கு அமைச்சர் ஆற்காடு வீராசாமி ஒத்துக்கிட்ட விஷயம். எங்க கட்சி இன்னைக்கு ஆட்சி போகும்னா வர தேர்தலில் இருக்கிற மின்வெட்டு தான் காரணம்னு. திமுக ஆட்சியில் இருந்த மின்வெட்டு, அவர்கள் நடத்திய குடும்ப அரசியல், அனைத்து துறையிலும் அவர்கள் குடும்பம் செய்த ஆதிக்கம், நிச்சயமாக மக்கள் அன்றைக்கு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கிற ஆட்சி அப்படி அல்ல. இது மக்களுடைய ஆட்சி நடக்குது. நாங்க யாரையும் கரண்ட் இருண்ட தமிழத்தை நீ கொடுக்கற வெளிச்சமிகு தமிழத்தை கொடுத்திருக்கோம். ஆமாங்க, உங்க ஆட்சியில 12 மணி நேரம் மின்வெட்டுங்க. நீங்க இருண்ட தமிழத்தை விட்டு போனீங்க. உங்க அமைச்சர் ஒத்துக்கிட்ட விஷயம் அன்னைக்கு விரிவா பேசணும். திரு சி மகேந்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். என்னெல்லாம் காரணங்களை இடைத்தேர்தல் புறக்கணிப்புக்கு எதிர்கட்சிகள் சொன்னதோ, அதாவது புறக்கணிக்கக்கூடிய கட்சிகள் சொன்னதோ நடந்து முடிந்த பிறகு நீங்க அதை வச்சிருக்கீங்க. ஆக அவங்க புறக்கணித்ததுல நியாயம் இருந்திருக்கு அப்படின்னு நீங்க உணர்றீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? கம்யூனிஸ்ட் கட்சி சுயேட்சைகள் பங்கேற்கக்கூடிய தேர்தல்ல இப்படி எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு. ஒருவேளை அவங்களும் பங்கேற்றிருந்தால் இது அதிகமா தானே இருக்கும் அந்த குற்றச்சாட்டு. ஆக அந்த புறக்கணிப்புல நியாயம் இருக்கா? அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் சில நடைமுறைகளும் சில கொள்கைகளும் வேறுபாடு இருக்கிறது. அதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்னா சேர்க்க முடியாது. அதே போல அதிமுகவையும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்று சேர்க்க முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கென்று நாங்கள் சில நடைமுறைகளையும் சில பாதைகளையும் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில தான் நாங்க இந்த தேர்தலில் பங்கேற்றுமே ஒழிய தேர்தலில் அத்துமீறல் வந்துருங்கிற அச்சமோ அல்லது மற்றவர்கள் அச்சத்தின் காரணமாக இந்த தேர்தலில் பங்கு பெறாம போறாங்களோங்கிறதோ எங்களுடைய பிரச்சனை இல்ல. எங்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு ஜனநாயகத்தில் எங்களுடைய அடிப்படையான கருத்துக்கள் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதும், தேர்தலில் ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவிற்கு ஒரு விழிப்புணர்வை, பேசிக் விழிப்புணர்வை உருவாக்குறது தான். இப்ப நீங்க பேசும்போது எல்லாமே உடனடி பிரச்சனைகளை பற்றி தான் அதிகம் கவனம் செலுத்துறீங்க. இப்ப என்ன இருக்குனாக்கா, யார் ரொம்ப யோக்கியம், அதிமுக யோக்கியமான கட்சியா, திமுக யோக்கியமான கட்சியா, அல்லது டிராபிக் ராமசாமி யோக்கியமானவரா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ளதான் இது போகுது. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, பிரச்சனை ஒரு துறைநோக்கு லட்சியம் என்பது ஒரு நாட்டுக்கும் ஜனநாயகத்துக்கும் மக்களுக்கும் இருக்கிறது. நாங்கள் அதை சார்ந்து நிற்கிறோம். அதனாலதான் இதுல ஏற்படக்கூடிய அத்துமீறல்கள் அல்லது தோல்விகள், இதனால ஏற்படக்கூடிய வெற்றி மயக்கங்களுக்குள்ளேயும் போறதில்லை. அதே போல தோல்வி ஏற்பட்டால் தோல்வதும் இல்லை. அரசியலை ஒரு ஜனநாயக அடிப்படையில் மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு கடமையை நாங்கள் செஞ்சோம். இடைத்தேர்தல்கள் பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகளுக்கு இருப்பது போல உங்களுக்கும் ஒரு ஆழமான சந்தேகம், மாற்று கருத்து இருக்கிறது நடக்கக்கூடிய முறையில. மற்ற பல கட்சிகள் இதை புறக்கணிச்சிருக்காங்க. அதுல நியாயம் இருப்பதா நீங்களும் உணர்றீங்க. நீங்க இதுல பங்கேற்கக்கூடிய ஒரே அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி நீங்களும் இந்த தேர்தலை புறக்கணித்தீர்களே, ஆனால் இது ஒரு ஆழமான ஒரு ஷாக்கிங்கான ஒரு மெசேஜ் ஆளும் கட்சிக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்திருக்காதா? அது கொடுத்திருக்கலாம், அது அவங்க நிலை. அதாவது ஆளுங்கட்சிக்கோ அல்லது தேர்தல் ஆணையத்துக்கோ ஒரு அதிர்ச்சியை கொடுக்கணுங்கிறதுக்காக எங்க கடமைகளை நாங்க விட முடியாது. எங்க கடமை முக்கியமா அல்லது அதிர்ச்சியை கொடுக்கறது முக்கியமா அப்படின்னாக்க, அதிர்ச்சி கொடுக்கறது எங்களுக்கு தேவையில்லை. எங்க கடமை ரொம்ப முக்கியம். அந்த கடமையின் காரணமாகத்தான் நாங்கள் இந்த தேர்தலிலே போறோம். டிராபிக் ராமசாமி இதுல உங்களுக்கு பார்வை இருக்கிறதா? இதுல உங்களுக்கு பார்வை இருக்கிறதா? அவர் சொன்ன ஒரு விஷயத்துல மற்ற கட்சிகளும் இதுல பங்கேற்றிருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட கருத்து.
அது அவங்க கட்சியினுடைய கொள்கைகள் இருக்கு, அதை நான் ஏற்றுக்க வேண்டியது அவர் வெளிக்கிடு. ஏன்னா இவங்க வந்து அகில இந்திய அளவுல இருக்காங்க மேல, அவங்களுடைய பேரு அது மாதிரி நின்றுட்டாங்க, வந்து கேள்வி எடுத்துறாங்க, எதிர்த்து போராடுறாங்க, அது அவங்களுடைய கொள்கையை எடுத்து பண்றாங்க. இதுல வந்து நம்ம தப்புன்னு சொல்லவே முடியாது. ஆனா 2016க்கு ஒரு முன்னோடி தேர்தல் நிச்சயமா இந்த தேர்தல் செல்லாது அறிவிக்கப்பட போது ரொம்ப உண்மை, சந்தேகமே வேண்டாம். 3 மாசம் தான் டைம், என்னுடைய கருத்து. இல்ல செல்லாதுன்னு அறிவிக்கப்பட போகுது, முடிவுகள் செல்லாது. ஆனா இது வந்து 2016 தேர்தலுக்கான முன்னோடி அப்படிங்கிறீங்க. இந்த தேர்தலே சேலஞ்ச் பண்ணிருக்காரு. ரொம்ப ஒரு சுருக்கமான அதாவது இந்த தேர்தல் ஆணையம் எப்படி இந்த ஆளுங்கட்சியோட கூட்டணி சகோதரி பேசும்போது சொன்னாங்க முதலமைச்சர் போறான்னு. தலைவர் கலைஞர் 2019 முதலமைச்சர் தான் இருந்தாரு. அவர் ஒரு ஓய்வறைக்கு தங்கும்போது தங்க விட மாட்டேனாங்க. என்ன கேட்டா நீங்க முதலமைச்சர் தங்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட அளவுகோல் இங்க ஜெயலலிதாவுக்கு காட்டப்படுது இல்ல கிடையாது. கன்னியாகுமரியில இன்னொரு வழக்கு இருக்கிறது. கன்னியாகுமரியில அது முடிஞ்ச பட்ச தளபதி மேல இருந்து முடிச்சுட்டாங்க. ஆனா இவர்களுக்கு இப்படி போட்டியிட்டு வேட்பாளர் சமமா அனைவருக்கும் தேர்தல் ஆணையம் அந்த வாய்ப்பு வழங்கியதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அங்க சிறப்பாக அவர்களுக்கு தேர்தல் ஆணையமே வந்து பட்டுக்கம்பள விரித்து செயல்பட்டதால் இந்த வாக்கு பெற்றிருக்கிறார்கள். அந்த வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறது. சமமான போட்டி அங்கு இல்லாததுதான் அடிப்படையான. ஒரு துணை ஆணையாளர் ஆர்வகிட்ட என்கொயரி நடக்குது, செக்ஷன் சொல்லி என்கிட்ட பேரம் பேச வராங்க. அப்ப நான் கேட்கிறேன், எப்படி முதலமைச்சர் இன்ஸ்பெக்டர் பேரிகார்டு தூக்குறாரு? அப்ப கேள்வி கேட்கிறேன், எப்படி நீங்க பேரிகார்டு தூக்க வச்சு இன்ஸ்பெக்டர் ஏசி எல்லாம் எவ்வளவு 2000 போடுன்னு கேட்கிறேன். முதலமைச்சர் சொன்னார் எழுதி கொடுங்கன்னு கேட்டேன். டிசிஏ என்ன சொல்றாரு, ஷட் யுவர் மவுத். ஒரு டெப்டி கமிஷனர் எழுதி கொடுக்க மறுக்கிற ஆர்டரோட கம்ப்ளைண்ட் இருக்குது. முதலமைச்சர் எல்லாம் கொடுப்போன்றாரு. முதலமைச்சர் கிடையாது ஏரியா கிட்ட வரும்போது முதலமைச்சரா இல்லாட்டியும் கூட செட்லஸ் நீ எழுதி போடுற 2000 பேர் 110 பேர் இருக்காங்க. தொங்கிட்டு வரும் நாய் மாதிரி. இந்த வார்த்தை அவருடைய வார்த்தைகள் அந்த வார்த்தை உருவாக்கிக்கிற வார்த்தைகள் உங்களுடைய வார்த்தைகள் பிரச்சனையை உருவாக்குது. முதல்ல நீங்க உங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி திரு மகேந்திரன் அவர்கள்ட்ட தான் மீண்டும் கேட்க இருக்கின்றேன். அந்த விஷயத்துக்கு தான் மீண்டும் வர. இந்த தேர்தலில் ஒரு கடைசி கட்டத்துல எல்லா இடைத்தேர்தல்களையும் பார்க்கணும். பெண்ணாகரமாகட்டும், இல்லை ஏற்காடாகட்டும், புதுக்கோட்டையாகட்டும், நீங்க மிக பரவல எழக்கூடிய குற்றச்சாட்டு ஒரு கடைசி நாட்கள்ல ஒரு ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்படுது அப்படின்னு. அட்லீஸ்ட் ஆன் ரிலேட்டிவ் டேர்ம்ஸ் இது குறைவு அப்படிங்கிற ஒரு பார்வை பல பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள் வைத்து வராங்க. இல்ல நான் வந்து பெண்ணகரம் தேர்தலையும் பார்த்திருக்கிறேன், அதே போல திருமங்கலம் தேர்தலையும் நான் பங்கேற்றிருக்கிறேன். இதுல வந்து வேட்பாளரா இருக்கிறேன். இந்த தேர்தல்ங்கிறது வந்து அந்த தேர்தல் எல்லாத்தையும் விட ரொம்ப கூடுதலான அத்துமீறல்ங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். வாக்குக்கு பணம் கூட கொடுக்கப்பட்டது. வாக்குக்கு பணம் வந்து கடைசி நேரத்தில் கொடுத்தாங்களா இல்லையா, என்ன குழப்பம்ங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்க இப்ப நீங்க மீண்டும் மீண்டும் கிளப்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்க, ஊடகங்கள் இந்த மாதிரி வந்து சிஸ்டமேட்டிக்கா வந்து வாக்காளர்களை கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை என்பது இதுக்கு முந்தி இருந்த தேர்தலை விட இதுல மோசமா இருக்குங்கிறது பத்திரிகைகள்ல வந்திருக்கு. எல்லா ஊடகங்களையும் பிரிண்டட் மீடியால நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப முக்கியமான பத்திரிகைகள் எல்லாமே இதை பத்தி எழுதியிருக்கு. எப்படி வந்து வாக்காளர்களை ஒரு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஓட்டை மாத்துறது அப்படின்னு. இப்ப சகோதரி சரஸ்வதி சொல்றாங்க, அவங்க கட்சி மேல இருக்கக்கூடிய பிடிப்பு விசுவாசத்தின் காரணமாக அவங்க சொல்றாங்க. ஆனால் அதிமுக அந்த தொகுதியில நடத்தினது வந்து ஒரு அரசியல் போராட்டமா அப்படின்னா கிடையாது. எம்ஜிஆர் வந்து ஒரு நடத்தின போது அரசியல் போராட்டம் இருந்தது. அதே போல ஆரம்ப காலங்கள்ல அதிமுக நடத்தின போராட்டத்தில் அரசியல் போராட்டம் இருந்தது. ஆனா இப்ப வந்து அரசியல் போராட்டம் என்பது முற்றும் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டு அந்த விஷயத்துக்கு தான் மீண்டும் வரேன். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலாகட்டும் அல்ல மற்ற இடைத்தேர்தலாகட்டும் பதிவாகக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் மிக அதிகமா இருந்தது. அதை மட்டும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறீங்க. சரி, உங்க வந்து உங்க வண்டி போய் ஒரு பள்ளத்துல விழுந்துருச்சு, அதுல இருந்து எழுத மறுக்கிறது. அந்த பள்ளம் என்ன அப்படின்னாக்க கம்ப்ளைண்ட் வந்து அதுல கூட குறைச்சிங்கிற ஒரு
கூட இருந்தது. கம்ப்ளைண்ட் மட்டுமே எடுக்க முடியாது. கம்ப்ளைண்ட்ங்கிறது வந்து நீங்க யூ ஆர் டேக்கிங் யுவர் ஓன் ஆர்குமெண்ட். உங்க ஆர்குமெண்ட்டுக்காக அந்த கம்ப்ளைண்ட்ங்கிற பாயிண்ட் எடுக்கல. கம்ப்ளைண்ட் மற்ற இடைத்தேர்தல்கள் ஸ்ரீரங்கம் உட்பட கம்ப்ளைண்ட் மிக அதிகமா இருந்தது. இல்ல அதான் சொல்றேன், கம்ப்ளைண்ட்ங்கிற ஒரு பாயிண்ட் மட்டுமே வச்சுட்டு நீங்க பாக்குறீங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அதை விட இன்னும் கூடுதலான முறையில் வாக்காளர்களை கரைப்படுத்துவதற்கும் வாக்காளர்களை மனநிலையை மாற்றுவதற்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு சிஸ்டமைஸ்டு ஃபார்ம் பிரைன் வாஷ் அது இந்த தேர்தல் நடந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா சிஸ்டமேட்டிக் கேட்டீங்கன்னா யாருக்கெல்லாம் காலேஜ் சீட் வேணுமோ அதுக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. அதே போல வந்து இன்னைக்கு கூட காலையில 500 ரூபாய் இதெல்லாம் சொல்ல முடியாது. ஆதாரபூர்வமானதான் வாங்கினவங்க யாருமே வந்து நான் வாங்கினேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நிர்வாகிகள் உட்பட யாருக்குமே திமுக நிக்கவே இல்லை. எனக்கு தெரியவே இல்லை. நீங்க 2 இடைத்தேர்தலையும் பார்த்திருக்கீங்க. சமீபத்தில் நடந்த ஸ்ரீரங்கத்தில் நீங்க போட்டிட்டு இருக்கீங்க, இதுலயும் போட்டிட்டு இருக்கீங்க. அதே அளவுக்கான குற்றச்சாட்டுகள், அதே அளவுக்கான முறைகேடு குற்றச்சாட்டுகள், இதுல 2த்துக்குமான வித்தியாசம் எதுன்னு பாக்குறீங்க? அதை விட அதிகமா இருக்கு. அதாவது அராஜகம் அதிகமாகி போச்சு. ஏன்னா இவங்க இத்தனை பேர் 28 மந்திரியும் 110 எம்எல்ஏ வட்டம் மாவட்டம் இதெல்லாம் வந்து சாதனை பண்ணிருந்தாங்கன்னா மக்களுக்கு இவங்களாம் வர வேண்டிய வேலை கிடையாது. ஏன் வந்தாங்க? ஓட்டு கேட்க வேண்டியது கட்சியில இருக்க எல்லாருடைய கடமைங்க, எல்லாருடைய கடமை. நீங்க வரல என்ன சொல்றீங்க? ஓட்டு கேட்டு வரல இருங்க, ஓட்டு கேட்டு வரலன்னா என்ன சொல்றீங்க? பாத்தீங்களா, ஓட்டு கேட்டு வரல, காசு கொடுத்து வாங்கலாங்கிற தைரியம், மக்களை மதிக்கல, மக்களுக்கு மரியாதை கொடுக்கல, அதையும் தான் சொல்லுவீங்க. நம்பிக்கை இல்ல அவங்களுக்கு. மக்கள் வேலை சாதனை பண்ணிருக்காங்க. அதை நிறுவி அவங்க மக்கள் பண்ணாங்க. சந்தேகமே இல்லை. எங்கிட்ட ஆதாரம் இருக்கு. நீங்க எத்தனை பிரியாணி போட எடுத்து காட்டுமா ரோட்ல வாக்காளுக்கு? நான் எத்தனை போட்டேன். பணம் கொடுக்கக்கூடிய படங்களா? படமே இருக்கு. ஆமா படமா இருக்கு. பிரியாணி போட்டு எத்தனை போட்டோம்? பணம் கொடுத்தது வந்து எல்லா பத்திரிகைகள்லயும் சுப்பிரமணியம் வந்து அதனுடைய எடிட்டரோ அல்லது அதுல இருக்கக்கூடிய ஸ்டாஃப் ரிப்போர்ட்டரோ வந்து ஒரு சாதாரணமான மற்ற பத்திரிகை மாதிரி நம்ம நினைக்க முடியாது. மிஸ்டர் சுப்பிரமணியம் வந்து அதுல ஒரு பெரிய ஆர்டிக்கல், அந்த ஆர்டிக்கலை படிக்கும்போது எனக்கே ரொம்ப வருத்தமா இருந்தது. ஒரு டாப் அப் பண்றதுல இருந்து, மோட்டர் பைக்கு வந்து டோக்கன் கொடுத்து எண்ணெய் பிடிக்கிறதுல இருந்து, ஹார்ட் பேக் வந்து சில மந்திரிகள் வாங்கி கொடுத்ததுல இருந்து குடும்பங்களுக்கு எல்லாத்தையும் பட்டியல் போட்டு படங்களோட பலது வந்திருக்குது. அதனால இது வந்து ஏதோ வந்து ஸ்ரீரங்கத்தோடையும் இதையோடையும் கம்பேர் பண்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. இல்ல கம்பேர் பண்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அடிப்படையில என்ன மிஸ்டேக் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஜனங்களுடைய வறுமையையும் பசியையும் பஞ்சத்தையும் பயன்படுத்தி அதை ஓட்டா வாங்குறத போல ஒரு கேவலமான அரசியல் வேற எதுவும் கிடையாது. அதை விட அது வேணா அது இல்லைன்னு அவங்க மறுக்கட்டும், அது வேற விஷயம். ஆனால் என்னுடைய மனசாட்சிப்படி நான் சொல்றேன், ஜனநாயகம் என்பது மிக கேவலமான முறையில வறுமையை பயன்படுத்தி வந்து அந்த வறுமையின் மூலம் வாக்குகளை பெறுறது எந்த கட்சி செஞ்சாலும் சரி, அது அடிப்படையில் மிக தவறானது. அந்த தவறை வந்து இதுக்கு முந்தி இருந்த தவறுகளை எல்லாம் விட மிக கூடுதலான தவறு இந்த ஆர்கே நகர் தொகுதியில இப்ப நடந்திருக்குங்கிறதா என்னுடைய. ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமர மக்கள் உழைக்கும் வர்க்கம் இருக்கும் இடம். அங்க உழைச்சி சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க. யாரும் வந்து கையேந்தி காசு மீனவ மக்கள் உழைப்புல சாப்பிடுறவங்க, பாமர மக்கள் உழைப்புல சாப்பிடுறவங்க, வண்டி எடுத்து தன் உழைப்புல வாழக்கூடிய மக்கள், அவங்க காசுக்காகவோ அவங்க வறுமையை வேலை பேசுற மக்கள் அவங்க கிடையாது. அங்க இருக்கிற பாமர மக்கள் அதிமுக விசுவாசிகள். 5 முறை அதிமுக வெற்றி பெற்ற இடம் அது. இது என்ன புதுசாக நாங்க உங்க ஓட்டு வாங்கில. அந்த மக்களை கொச்சப்படுத்துவது நிச்சயமா நான் வந்து ஏத்துக்க மாட்டேன். நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லிருக்கு, ஜூனியரோட என்ன சொல்லிருக்குங்கிறதெல்லாம் நாங்க வந்து இந்த டிபேட்ல பேச விரும்பல. ஆனால் இவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டு எதுவும் அந்த தொகுதியில் நடைபெறவில்லை. நேர்மையான முறையில் இன்னைக்கு காலையில இருந்து தேர்தல் நடந்திருக்கு, வாக்குப்பதிவு ஆயிருக்கு. ஓட்டு எண்ணிக்கை வரும்போது அது உங்களுக்கே தெரியும்.
சகோதரிக்கே சொல்லும்போது சிரிப்பாதான் இருக்கும் எனக்கு. நான் சொல்லலாம் ஏன்னு கேட்டா ஒரு முழு பூசணிக்காய் சோத்துல நடக்கிற மாதிரி சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்திரா காந்தி அவர்கள் வந்து தேர்தலில் போட்டியிட்டது செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்டது கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து அரசு ஊழியர் பணியாற்றினான்னு ஒரே காரணத்துக்காக இங்க அதே போல ஒரு அரசு ஊழியர் வந்து அது போலீஸ் ஊழியர் பணியாற்றிருக்காங்க. அதனாலதான் இந்த தேர்தல் வந்து ஒரு புகார் கொடுங்க. இந்த ஒரு காரணம் போதும் இந்த தேர்தலை வந்து ரத்து பண்ணணும். ரத்து இல்ல, வெற்றி பெற்றால் அது ரத்து செய்வதற்கான அடிப்படையான காரணங்கள் நீங்க தேர்தல் முடிவுகளே வரக்கூடாது அப்படிங்கறத முடிவுகள் அறிவிக்க கூடாது. நீங்க காலையில சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த தேர்தல் முடிவுகள் அறிவிப்பதே நிறுத்தி வைக்கப்படணும், இது செல்லாது அப்படிங்கிறது வாதம். நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கிறது, பூத் கேப்சரிங் உட்பட அப்படிங்கிறது திரு சி மகேந்திரன் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் இந்த இடத்துல இடம் இல்லை. நியாயமான நேர்மையான முறையில் தேர்தல் நடந்திருக்கிறது. அவதூறான குற்றச்சாட்டுகள் இவை அப்படிங்கிறது அதிமுக வைக்கக்கூடிய வாதம். இந்த தேர்தல் அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் பிரச்சனைகள் ஏதுமின்றி நடைபெற்றிருக்கிறது. கம்ப்ளைண்ட் வந்திருக்குமானால் அதன் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த நடவடிக்கை என்பதை வெளிப்படையாகவே அறிவித்து விட்டோம் என்று தேர்தல் ஆணையம் சொல்கிறது. இந்த குற்றச்சாட்டுகள்ல முகாந்திரம் இருக்கிறதா, யார் வெல்ல போகிறார், வாக்கு இதுல வந்து 74.4% வாக்குகள் என்றால் இதுல எதிர்கட்சிகளுடைய வாக்கு, அதாவது புறக்கணித்த கட்சிகளுடைய தொண்டர்கள் அவர்கள் ஏற்கனவே மற்ற தேர்தல்களில் பெற்ற வாக்குகள் எல்லாம் யாருக்கு செல்ல இருக்கிறது? இவையெல்லாம் தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம அவளோடு எதிர்பார்க்கின்றோம். 2016 தேர்தலுக்கான முன்னோட்டமாக பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சி.ஆர். சரஸ்வதி அவர்களுக்கும் திரு சி மகேந்திரன் அவர்களுக்கும் திரு கண்ணதாசன் அவர்களுக்கும் திரு டிராபிக் ராமசாமி அவர்களுக்கும் பார்க்க நேர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.